இது நவீஸ் டைரி. ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரொட்டீன் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ போன வாரம் 26லேருந்து 29 வரைக்கும் என்னோடய ஜேர்னி எப்படி இருந்தது அப்படின்றத காட்டுற மாதிரி தான். 26th மார்னிங்கே சரியான மழை, கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. டிவிலேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு 3 நாளைக்கு கோயம்புத்தூர் நீலகிரி சைடு பயங்கர மழை இருக்கும், ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரியே தான் கிளைமேட்டும் இருந்தது. துணி எதுவும் துவைக்க முடியாத அளவு மழை ரொம்பவே அதிகமாக இருந்தது. காற்றுமே பயங்கரமாக இருந்தது. நான் இந்த கேப்பில் இந்த 2-3 நாளில் என்னோடய வேலையை சுத்தமாக முடிச்சிடணும் அப்படின்றதுனால கடகடன்னு உட்காந்து எழுத வேண்டிய எல்லா பெண்டிங் ஒர்க்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். 27th மார்னிங்கே ரவி வந்தாச்சு. ரவி வந்து அன்றைக்கி ஈவினிங் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் 3 பேரும் பக்கத்தில் இருந்த ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. விலாக் அப்படியே 28th கண்டினியூ ஆகுது. இந்த தடவை ஊருக்கு வந்தபோது மேலே இருந்த என்னோட ஸ்கூல் புக்ஸ் அண்ட் நோட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி அதில் எது வேணும் வேண்டாம் அப்படின்றது செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன். அதை தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். எந்தெந்த பொருட்கள் வேணும் எது வேண்டாம் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து எடுத்து அதுக்கே ஹாஃப் டே ஆகிடுச்சு. அது எல்லாமே முடிச்சுட்டு இப்போ நான் மதுரைக்கு தான் கிளம்பிகிட்ருக்கேன். அம்மா மாமியாரை போய் பார்க்குறதுக்காக. அவங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் 3 பேரும் மதுரைக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இப்போ டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை, நாங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். இப்போவுமே காற்று அடிச்சிட்டு இருந்தது, மழை வர மாதிரி இருந்தது. சரி, மழை வர்றதுக்குள்ளே நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து மதுரைக்கு பஸ்ஸில் நாங்கள் போயாச்சு. காரப்பொரினா நவிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது காரப்பொரி வாங்கி அவள் சாப்பிட்டா. போகிற வழியில் கொஞ்சம் தூரம் நல்ல மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் மதுரை சைடெல்லாம் அந்தளவு மழை இல்லை. இங்கே கோயம்புத்தூர் சைடு தான் நல்ல மழையாக இருந்தது. அப்படியே 29th கண்டினியூ ஆகுது. மார்னிங் எழுந்த உடனே அக்கா ஒரு நல்ல காஃபி கொடுத்தாங்க. இந்த மார்னிங் டைமில் நல்ல கிளைமேட்டை ரசிச்சுக்கிட்டு ஒரு காஃபியை குடிக்கிறதுக்கு ரிலாக்ஸிங்காக இருந்தது. இங்கே அக்கா நிறைய செடி வளர்க்குறாங்க. எல்லா செடியையும் வீடியோ எடுத்துகிட்டு எனக்கு அப்படியே மார்னிங் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டைமு சின்ன சின்ன செடியில் பூவெல்லாம் பூச்சிருந்தது. அதையுமே நான் வந்து வீடியோவில் அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள். நேற்று மத்தியானம் 3 மணிக்கு நாங்கள் அம்மா வீட்டில் இருந்து கிளம்பினோம். இங்கே மதுரையை ரீச் ஆகிறதுக்கு நைட் ஒரு 10 o'clock ஆகிடுச்சு. இங்கே வந்ததுமே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் அப்படியே கொஞ்சமாக ரிலாக்ஸாக எழுந்து மெதுவாக வீடியோ கவர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி இங்கே ஒரு நாள் இருந்துட்டு மாமியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டுருக்கோம். இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறதா தான் பிளானு. இங்கேருந்து 3 மணிக்கு கிளம்புனா அரவுண்ட் ஒரு 10 இல்லை 10:30 அங்கே ரீச் ஆகிடலாம். வந்துட்டு உடனே ஓடுற மாதிரி இருக்குது. ஏன்னா ரவி வந்து அந்த 1-2 நாளில் என்ன எங்களால் பிளான் பண்ண முடியுதோ அதுதான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே மழை நல்லா ஈரிட்டிகிட்ருக்கு. மேகத்தை பாருங்கள் எப்படி கருத்து ஒரு பக்கமாக மேகம் சேர்ந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. நாங்கள் மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 3:30 மணி 4 மணியை போல் நாங்கள் இங்கேருந்து ஆட்டோவில் போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி திருப்பூர் கிளம்பிட்டோம். எங்களை விட ரவிக்கு தான் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். முந்தா நாள் தான் சென்னையிலேருந்து வந்தாங்க. அப்புறம் நேற்று வந்து மதுரைக்கு கிளம்புற மாதிரி இருக்குது. திருப்பி இன்றைக்கி மதுரையிலேருந்து ரிட்டன் கிளம்புற மாதிரி இருக்குது. நாளைக்கு திருப்பி நாங்கள் சென்னைக்கு போகிறோம். லீவு முடிஞ்சாச்சு. அதனால இதோட இந்த விலாகும் முடியுது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.